விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது. 2015-16 நிதியாண்டில் 15 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு விஜய்க்கு எதிராக செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. கிங் மேக்கர் அந்தஸ்தில் இருக்கும் ஒரு தலைவருக்கு இத்தகைய நிதி ரீதியான விசாரணைகள் பெரும் முட்டுக்கட்டையாக அமையலாம். தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் விஜய் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை தடுக்க மத்திய ஏஜென்சிகள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படலாம். இது விஜயின் அரசியல் முடிவுகளுக்கு விடப்படும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர்கள். இத்தகைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டால் விஜயின் 3 வழிகள் மட்டுமே இருக்கும். திமுகவுக்கு ஆதரவு அளித்தால் இது பாஜகவின் நேரடி எதிர்ப்பை தேடித்தரும். இதனால் சிபிஐ மற்றும் ஐடி விசாரணைகள் முன்பை விட தீவிரமடையக்கூடும். அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு இது ஒருவேளை அவருக்கு சட்ட ரீதியான நிம்மதியை தரலாம். ஆனால் விஜயின் திராவிட மதசார்பற்ற கொள்கையை நம்பி வாக்களித்த இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினரிடையே இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆதரவு அளிக்க மறுத்தால் இது தமிழகத்தில் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு வழிவகுக்கும். நிதி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தாவேக கட்சிக்கு இது பெரும் சுமையாக மாறும். 2026இல் விஜய் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கும் போது அவர் தன் அரசியல் கொள்கையை காப்பாற்றிக் கொள்வாரா அல்லது சட்ட ரீதியான நெருக்குதல்களுக்கு பணிவாரா என்பதை பொறுத்தே அவரின் அரசியல் அமையும்.